கொஞ்சம் முன்னாடி வேட்பாளர் வண்டி கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க. கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க. அப்படியே அப்படியே நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அப்படி அப்படியே விடு 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 போமா இல்ல பைட்டு நினைக்கிறேன் நம்ம முன்ன போயிட்டா இறங்கி ஓகேங்களா அப்படின்னா நம்ம போய் தானே ஆகணும். சொன்னா நீ பாத்துக்கலாம். அன்பார்ந்த விருகப்பாக்கம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தம்பி இந்து செயலாளர் பிரபாகர ராஜா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் க தனசேகரன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் ப ரங்கநாதன் எம்எல்ஏ அவர்களே, பகுதி செயலாளர் கே கண்ணன் அவர்களே, மு ராஜா அவர்களே, திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மு துரைராஜ் அவர்களே, எஸ் டி தங்கராஜ் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் அவர்களே, வட்ட செயலாளர்கள் பூக்கடை ஆர் பழனிசாமி, இரா செழியன், பி எஸ் முருகேசன், பி கே குமார், மு அன்பழகன், சோ செந்தில்குமார், ஆர் சசிகுமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பாக்கியம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜின்னா அவர்களே, காங்கிரஸ் பகுதி தலைவர் கோபலா சுந்தரம் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல்லா அவர்களே, மதிமுக பகுதி செயலாளர் ரவி அவர்களே, சிபிஐ பகுதி செயலாளர் மாணிக்கம் அவர்களே, சிபிஐ எம் பகுதி செயலாளர் செங்கல்வராயன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பகுதி செயலாளர்
அப்துல்லா நசருதீன் ஆகிய தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வி.கு. ஆதவன் அவர்களே, தொகுதி செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கே.ஆர். புதியவன் அவர்களே, தொகுதி துணை செயலாளர் பழக்கடை ராஜன் அவர்களே, ராம்குமார் அவர்களே, சகா முன்னவர் அவர்களே, வட்ட செயலாளர்களே மற்றும் இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் பிரபாகர ராஜா அவர்கள் போட்டியிடும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மிகவும் இளம் வயதில் இந்த வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் இளம் தலைமுறைக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேர்தலில் ஏராளமாக வழங்கியிருக்கிறது. அடுத்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் அரசியல் சக்தியாக வலிமை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த அளப்பரிய வாய்ப்பை அன்பு தம்பி பிரபாகர ராஜா அவர்களுக்கு வழங்கியிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் நீண்ட காலம் நெருக்கமான பழக்கம் உள்ளவர், பழகுவதற்கு இனிமையானவர், சிறந்த பண்பாளர். அவருடைய அருமை புதல்வர் தம்பி பிரபாகர ராஜா அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பெற்றதை எண்ணி உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தலாக நாம் பார்க்கக்கூடாது. இதுவரையில் நாம் எத்தனையோ பல சட்டமன்ற பொதுத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். அதே போன்றது ஒரு சராசரியான தேர்தல் அல்ல இந்த தேர்தல். இது சனாதன சக்திகள், பாசிச சக்திகள், சாதியவாத சக்திகள், மதவெறி சக்திகள், பிற்போக்கு சக்திகள் ஒன்று கூடி திராவிட முன்னேற்றக் கழகத்தை, அதன் தலைமையிலான கூட்டணியை வீழ்த்திவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் நிற்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நிற்கிற போட்டி கட்சி அதிமுக என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய போட்டி கட்சியாக களம் காணக்கூடிய தகுதியை அதிமுக இழந்துவிட்டது. அதிமுகவுக்கு அந்த போட்டி கட்சி என்கிற தகுதி இல்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்து அதிமுக இப்போது இல்லை, ஜெயலலிதா காலத்து அதிமுகவும் இப்போது இல்லை. இப்போது இருக்கிற அதிமுக எடப்பாடி காலத்து அதிமுக, மோடி அதிமுக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது. இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் நரேந்திர மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். அதை அப்பாவி அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மையார் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க முயற்சி செய்தார். அதற்கான எல்லா முனைப்புகளையும் மேற்கொண்டார். நரேந்திர மோடி தலையிட்டு அவரை ஓரங்கட்டி எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கிவிட்டார். மோடியால் முதல்வரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 முறை முதலமைச்சர் ஆவதற்குரிய வாய்ப்பை பெற்றார். ஆனாலும் அவர் மறைந்த பிறகு அந்த வாய்ப்பை அவரால் பெற முடியவில்லை.
இதற்கும் மோடி தான் காரணம். மோடி சசிகலா ஆதிக்கம் இல்லாத ஒரு அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அதிமுகவை அவர் உருவாக்க நினைத்தார். அதனால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தியிலே இருக்கிற அரசை பயன்படுத்தி சசிகலா அம்மையாரின் அவருடைய குடும்பத்தையும் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கினார் என்றால் எடப்பாடி யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? மோடிக்கா, சசிகலாவுக்கா? மோடிக்கா, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கா? ஆக மோடிக்கு விசுவாசமாக கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியை நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சுதந்திரமாக எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. அவர் அதிமுகவின் ஆட்சியை நடத்தவில்லை, பாஜகவின் பினாமி ஆட்சியைத்தான் நடத்தினார். எனவே இந்த அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அல்ல, முற்றிலும் மாறிவிட்ட ஒரு அதிமுக. பாரதிய ஜனதா கட்சியால் நேரடியாக தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. ஏனென்றால் அது ஒரு மதவெறி பிடித்த கட்சி. எல்லோருக்கும் சாதி உணர்வு உண்டு, எல்லோருக்கும் மத உணர்வு உண்டு, எல்லோருக்கும் கடவுள் பக்தி உண்டு, எல்லோருக்கும் வழிபாடு என்பது உண்டு. ஆனால் அதற்காக மோடியும் பாரதிய ஜனதா கட்சி முன்மொழியக்கூடிய மதவெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒருவர் கடவுள் பக்தியாக இருக்கிறார் என்பதற்காக அவர் கட்டாயம் பிஜேபியில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது வரையறை இருக்கிறதா என்ன? ஒருவர் இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கிறார் என்பதற்காக அவர்கள் எல்லாம் பிஜேபியில் தான் இருக்க வேண்டும் என்று ஏதேனும் கட்டாயம் இருக்கிறதா என்ன? ஆனால் பிஜேபி அதை விரும்புகிறது. அதைத்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதவெறி அரசியலை பரப்புகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்பதையும் ஜெயலலிதா அவர்கள் இல்லை என்பதையும் பயன்படுத்திக் கொண்டு, ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டிலே பாஜகவை வளர்த்துவிட வேண்டும், அதை ஒரு வலிமைமிக்க கட்சியாக வளர்த்துவிட வேண்டும், இதுதான் சந்தர்ப்பம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதற்காக எடப்பாடியை பயன்படுத்துகிறார்கள், ஓ பன்னீர்செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தவறு இங்கே இழைக்கப்பட்டாலும் அதை கண்டுகொள்ள தேவையில்லை. தமிழ்நாட்டிலே பிஜேபி வளர்ந்தால் நமக்கென்ன, அதிமுக அழிந்தால் நமக்கென்ன, இந்த 5 ஆண்டு கால முதலமைச்சர் பதவியிலே இருந்தால் போதும், சுருட்ட வேண்டியதை சுருட்டிக் கொண்டால் போதும் என்கிற ஒரு உளவியல் தான் அதிமுக உளவியல். அதுதான் எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை, அதுதான் ஓ பன்னீர்செல்வத்தின் மனநிலை, அதுதான் டாக்டர் ராமதாஸின் மனநிலை. இதை புரிந்து கொண்டுதான் கொல்லைப்புற வழியாக பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பார்க்கிறது. நேரடியாக பாஜகவால் இங்கே ஒரு கிளையை கூட கட்ட முடியாது, ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க முடியாது. தனித்து போட்டியிட்டால் பிஜேபியால் இந்த 20-25 ஆண்டு காலத்தில் அவர்களின் அரசியல் இங்கே எடுபடவில்லை. அதற்கு காரணம், ஒருபுறம் செல்வாக்கு மிகுந்த தலைவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்தார், பாதுகாப்பு அரணாக இருந்தார், ஒரு வேலியாக இருந்தார். இன்னொருபுறம் அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தார். அந்த அம்மையாரை நாம் சும்மா சொல்லக்கூடாது, பல விமர்சனங்கள் உண்டுதான். ஆனாலும் 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்த போது அவர் திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, கலைஞரை விமர்சிப்பதை விட்டுவிட்டு திடீரென்று ஒரு பிரச்சாரத்தில் பேசினார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அறைகோல் விடுத்தார். மோடியை எதிர்க்கிற துணிச்சல் ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் அன்றைக்கு இருந்தது. அவர் வெளிப்படையாக பேசினார், நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன், பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டேன், அதுதான் தவறுன்றாங்க. நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன், பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், அதற்கு பரிகாரமாகத்தான் பிஜேபி ஆட்சி நானே கவிழ்த்தேன் ஜெயலலிதா சொன்னார். அடுத்து சொன்னார், இனி எந்த காலத்திலும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த உறவும் தொடர்பும் இருக்காது என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும்
ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தாம் வணங்குகிற குலதெய்வம் என்று ஜெயலலிதா அம்மையாரை சொல்லிக் கொண்டு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், கூடி குழவுகிறார்கள். பிஜேபியை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டாடுகிறார்கள். ஒருபுறம் அதிமுக, இன்னொருபுறம் பாமக, பிஜேபியை தோளிலே தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிற கட்சிகள். இந்த நிலையில்தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு பிஜேபி தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்கக் கூடாது, அதை எப்படியாவது அந்த சதி திட்டத்தை முறியடித்தாக வேண்டும் என்று முன்னுணர்ந்து 5 ஆண்டுகளாக இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக கட்டமைத்தார். கலைஞர் இல்லை, அதனால் திமுக விளவெடுத்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் சிதறி போய்விடும், அவ்வளவுதான் என்றெல்லாம் கனவு கண்டார்கள் பலர். திமுகவில் கலைஞர் இல்லை, ஆனால் பொதுக்குழு கூடி உடனே இவர்தான் தலைவர் என்ற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை திமுக பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அவரை உலகுக்கு அறிவிப்பு செய்தது. ஜெயலலிதா அம்மையார் இல்லை, ஆனால் இதுவரையில் அதிமுகவுக்கு அவர்களால் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடிந்ததா? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யார்? ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் தலைவராகிவிட்டார். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் யார்? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். முதல்வராக இருப்பவர் இணை, துணை முதல்வராக இருப்பவர் ஒருங்கிணைப்பாளர். அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தான் இருக்க முடிந்ததை தவிர அதிகாரப்பூர்வமாக இவர்தான் பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை அதிமுகவில் இல்லை. அதுதான் அதிமுக. ஏனென்றால் மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக பினாமி கட்சி, பாரதிய ஜனதாவுக்கு பினாமி கட்சி. ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை என்றவுடன் தமிழ்நாட்டிலே காரூன்ற துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி திமுகவை குறைத்து எடை போட்டது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களை குறைத்து எடை போட்டார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கேற்ப அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அது யதார்த்தமான உண்மை. திமுகவை மட்டுமல்ல, கூட்டணியையே இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வழிநடத்துகிறார். எப்படியாவது கூட்டணி சிதறிவிடும், திருமாவளவன் கோபப்பட்டு வெளியே வருவார், கம்யூனிஸ்டுகள் ஆத்திரப்பட்டு வெளியே வருவார்கள், 6 பத்தாது 10 வேண்டும் என்று சண்டை போடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள். அவர்கள் கனவிலே மண்ணள்ளி போடக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலிலே போய் கையொப்பமிட்டோம். 6ஓ 8ஓ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை இடம் என்பது பிரச்சனை அல்ல. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதுதான் எங்கள் நோக்கம், எங்கள் குறிக்கோள் என்று நான் உடனடியாக போய் அறிவாலயத்திலே கையெழுத்திட்டு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினேன். இந்த கூட்டணியை சிதறவிட மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலாக போய் கையெழுத்திட்டது. ஏன் இதை இங்கு இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால், பிஜேபி தலைமையிலான, அதிமுக தலைமையிலான அல்ல, பிஜேபி தலைமையிலான அந்த அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை எப்படியாவது சிதறடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று நாம் எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே இருந்து செயல்படுகிறோமோ அப்படி இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் அரவணைத்து கட்டுக்கோப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வழிநடத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு பேராளுமையாக அண்ணன் தளபதி அவர்கள் பரிணமித்திருக்கிறார். அவரை எல்லோரும் குறிவைத்திருக்கிறார். அதிமுகவும் அண்ணன் ஸ்டாலினைத்தான் எதிர்க்கிறது, பிஜேபியும் அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறது, பாமக அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறது. இப்ப கட்சி உருவாக்கிய கமல்ஹாசன் அண்ணன் ஸ்டாலினை எதிர்க்கிறார். அமமுக அதிமுகவிலிருந்து வெளியேறிய கட்சி அதிமுகவை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். ஆனால் அமமுகவுக்கும் திமுக தான் குறி, அண்ணன் ஸ்டாலினை தான் எதிர்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஸ்டாலினை தான் எதிர்க்க வேண்டும். தனியாக போரிடக்கூடிய அத்தனை கட்சிகளும் திமுகவை தான் எதிர்க்க வேண்டும். என்ன நோக்கம்? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை விமர்சிக்காமல் அடி முதல் நுனி வரையில் ஊழல் தலைமைத்தாடக்கூடிய ஒரு அலங்கோலமான அவலமான அதிமுக அரசை எதிர்க்காமல் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லாத திமுகவை ஏன் எதிர்க்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நடக்கிற
இத்தனை அவலங்களுக்கும் திமுகவா காரணம்? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக காரணமா? ஆட்சியிலே இல்லாத திமுக காரணமா? பாஜகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு நீட் தேர்வுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற அதிமுகவை விமர்சிக்க வேண்டுமா? நீட் தேர்வை எதிர்த்து போராடுகிற திமுகவை விமர்சிக்க வேண்டுமா? அதே போல பிஜேபியோடு கூட்டு வைத்துக் கொண்டு 7 தமிழரை விடுதலை செய்வதற்காக நாடகமாடுகிற அதிமுகவை விமர்சிக்க வேண்டுமா? அந்த 7 தமிழர்களை விடுவிக்க வேண்டும் என்று உண்மையாகவே கூட்டணி கட்சிகளோடு களமாடுகிற திமுகவை விமர்சிக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்று போராடுகிற திமுகவை விமர்சிப்பதா, அதற்கு ஒத்துழைக்கிற அதிமுகவை விமர்சிப்பதா? ஏன் இவர்கள் எல்லாம் திமுகவை குறிவைக்கிறார்கள்? ஒரே காரணம்தான், திமுக எவராலும் அசைக்க முடியாத வலிமை பெற்ற ஒரு பேர் இயக்கமாக, ஒரு சமூக நீதி இயக்கமாக, அத்தனை கிராமங்களிலும் கிளைகளை வலுவாக கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்பை பெற்ற இயக்கமாக, கலைஞருக்கு பிறகு இது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று இவர்கள் கனவு கண்ட போது புதிய தொழில்நுட்பத்தோடு தகவமைத்துக் கொண்டு இந்த கட்சியை இன்றைக்கு இன்னொரு பரிமாணத்தை நோக்கி நகர்த்திருக்கிற ஆளுமை கொண்ட ஒரு தலைவரை கொண்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதையும் தாண்டி சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பாதுகாக்கிற இயக்கமாக இருக்கிறது. சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு தொடர்பான கோட்பாடு, ஏழை எளிய மக்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு, எம்பிசி வன்னியர்கள் உள்ளிட்ட எம்பிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு, இதர ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த சமூக நீதி கொள்கையில இந்திய அளவிலேயே உறுதிமிக்க போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான். பிஜேபிக்கு பல பிரச்சனைகளில் உடன்பாடு கிடையாது. அதுல சமூக நீதி உண்டு. அது உங்களுக்கு பிடிக்காது. சமூக நீதி கூடாது, இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் படிச்சுட்டு வெள்ளச்சட்டை போட்டு வந்து வீதியில் நின்று மோடியை விமர்சிக்கிறான். இவன் இடஒதுக்கீடு இல்லைன்னா படிச்சிருக்க முடியாது, படிக்கலன்னா நான் இங்க ஒரு ஓரத்துல ஒரு குக்கிராமத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டுதான் இருந்திருப்பேன். இடஒதுக்கீடு இருந்ததால் எனக்கு வெளிச்சம் கிடைத்தது. நான் கல்வி கற்றேன், எனக்கு அரசியல் தெரிந்தது. நான் மோடியின் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய அளவுக்கு, பாஜகவின் முகத்திலேயே கிழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவனாக இன்றைக்கு வீதியில் உங்கள் முன்னால் இருந்து நிற்கிறேன். அந்த துணிச்சலை எனக்கு தந்தது கல்வி, அந்த கல்வியை எனக்கு தந்தது சமூக நீதி. அந்த சமூக நீதியை தமிழ் மண்ணிலே காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். பிஜேபியை புரிஞ்சுக்கணும்னா RSS புரிஞ்சுக்கணும். RSS புரிந்து கொள்ளாதவர்களால் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியாது. திமுக மாதிரி பிஜேபி ஒரு அரசியல் கட்சி அல்ல, சராசரி அரசியல் கட்சி கிடையாது. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல பிஜேபி ஒரு சராசரி அரசியல் கட்சி கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு தாய் இயக்கம் RSS. அதுதான் 100 ஆண்டுகளாக இந்தியாவில் மதவெறியை பரப்பி வருகிறது. அதுதான் பிஜேபி என்கிற அரசியல் அணியை உருவாக்கியது. 80களில் தான் உருவாக்கியது. 82 ஜனசங்கம் ஒரு கட்சி. அதுக்கு பிறகுதான் அவங்க 84 பொது தேர்தலில் 2 MP ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் பிஜேபிங்கிற கட்சியா மாறினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இயக்கத்தின் பெயர் RSS. அதனுடைய கொள்கை பயங்கரவாத கொள்கை. நீங்க புரிஞ்சுக்கணும்னா 2 செய்தியை நான் சொல்றேன். 1, மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் RSS. அவர் என்ன பாவம் செஞ்சார்? என்ன மாவோயிஸ்ட்? அவர் நக்சல்வாதி. அவர் காடுகளிலே பதுங்கி துப்பாக்கி பயிற்சி எடுத்து இந்த தேசத்திற்கு எதிராக ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த நேரமும் சாதுவா இருந்தார். ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். இந்துத்துவத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்தவர். அவரையே சுட்டுக் கொள்கிறது ஒரு இயக்கம் என்றால் அது எவ்வளவு மோசமான பயங்கரவாத இயக்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகளை சுட்டுக் கொண்ட RSS இயக்கத்தின் அரசியல் பிரிவுதான் பிஜேபி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பெருந்தலைவராக, தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை உயிரோடு கொளுத்துவதற்கு அவர் தங்கியிருந்த டெல்லி வீட்டிலே தீ வைத்த இயக்கம் தான் RSS. பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அன்றைக்கு எப்படி அவர் தப்பிவிட்டார். அந்த RSS இயக்கம் பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்டது. அந்த பட்டேலுக்கு இன்னைக்கு மோடி சிலை திறந்திருக்கிறார்.
அவர் பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது, காங்கிரஸ்காரர். காங்கிரஸ்காரருக்கு ஏன் மோடி சிலை திறக்க வேண்டும்? ஏன்னா பட்டேல் சாதியினருடைய வாக்குகளை வாங்குவதற்காக அவங்க கன்சாலிடேட் ஆகியிருக்கிறாங்க. அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கிக்காக சர்தார் பட்டேலுக்கு சிலை திறந்தார்கள். அந்த சர்தார் பட்டேல் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை விதித்து விட்டு அவர் சொன்னார், இந்த இயக்கம் மிகவும் மோசமான இயக்கம், பயங்கரவாத இயக்கம். இந்த இயக்கம் இந்தியாவிலே வளர்வது எதிர்காலத்தில் ஆபத்தை உருவாக்கும். சர்தார் பட்டேல் முன்னுணர்ந்து சொன்னார், தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்கம் வளர்வது நாட்டுக்கு ஆபத்து, பெரும் தீங்கு விளையும். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அவர்கள் என்றைக்காவது நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிஜேபி காரர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, குடிநீருக்காக போராடி இருந்தார், சாலை வசதி கேட்டு போராடி இருந்தார், சுடுகாடு கேட்டு போராடி இருந்தார், சுடுகாட்டு பாதை கேட்டு போராடி இருந்தார், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருந்தார், அல்லது என்பிசி ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியிலே நீட் வேண்டாம் என்று போராடியதுண்டா? விவசாயிகளின் நலன்களுக்கு போராடியதுண்டா? மாணவர்களின் கல்வி கடன் வேண்டும் அல்லது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடியதுண்டா? அவன் என்ன போராடுவான்னா, நீ இந்து, அவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியன், இவனோட சேராத, அவனோட சேராத, அவன் உன் கடவுளை பதிக்கிறான், இவன் உன் கடவுளை கிண்டல் பண்றான், இவன் எல்லாரையும் கிறிஸ்தவனா மாத்துறான், இவன் பைபிளை கொடுத்து இவன் எல்லாரையும் முஸ்லீமா மாத்துறான், இவன் குர்ஆனை கொடுத்து மசூதியில் போய் குண்டு போடு, தேவாலயத்தில் போய் தாக்குதல் நடத்து. இதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய செயல்பாடு, இதுதான் பிஜேபியுடைய செயல்பாடு. ஒரு நாளும் அவன் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடியதே இல்லை, போராடவும் மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் மதவெறியை பரப்பி இந்து முஸ்லீம் மோதலை தூண்டுவார்கள், கிறிஸ்தவ இந்து மோதலை தூண்டுவார்கள். திமுகவில் இந்துக்கள் இல்லையா? பிஜேபி மட்டும்தான் இந்துக்கள் இருக்கிறார்களா? பிஜேபி மட்டும்தான் இந்துக்களுக்கான கட்சியா? 99% ஒவ்வொரு கட்சியிலும் 90% இந்துக்கள் தான். திமுகவில் இருக்கிற எல்லாருமே இந்துக்கள் தான். விக்ரமராஜா இந்து தான், எல்லாருமே இந்து தான். பிரபாகர ராஜா எல்லாருமே இந்துக்கள் தான். அவன் என்ன ஒரு அரசியல் பண்றான்னா, பிஜேபி தான் இந்து சமூகத்திற்கான ஒரே கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இந்துக்களுக்கான கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 90% பேர் இந்துக்கள் தான். அப்படிதான் இருக்க முடியும். சமூகத்தில் பெரும்பான்மை சமூகம் இந்துக்கள் தானே. ஆக இவர்களால் இந்து மதத்திற்கு காவலர்கள் என்பதை போலவும், இந்துக்களுக்கு காவலர்கள் என்பதை போலவும், மற்ற எல்லா கட்சிகளும் கிறிஸ்தவர்களுக்காக இருக்கிற கட்சி என்பதை போலவும், முஸ்லிம்களுக்காக இருக்கிற கட்சி என்பதை போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். நீ ஜிஎஸ்டி வரி விதிப்பை கொண்டிருந்ததால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்ததால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? பெட்ரோல் விலை உயர்வால், டீசல் விலை உயர்வால் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? நீட் தேர்வை திணிப்பதனால் இந்து மாணவர்கள் பாதிக்கப்படவில்லையா? யோசித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே மதவெறியை பரப்ப முயற்சிக்கிற இந்த கட்சியை அடியோடு விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். இதை கொள்கை அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இதுக்கு முன்னால இருந்த அதிமுக வேற, இப்ப இருக்கிற அதிமுக வேற. கவனமா கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 3 சின்னம் இருக்கு. ஒரு 20 இடத்துல தாமரை சின்னம், 160 இடத்துல இரட்டை இலை சின்னம், 23 இடத்துல மாம்பழம் சின்னம். இந்த 3மே பிஜேபி சின்னம் தான். பிஜேபியின் சின்னம் மாம்பழம், பிஜேபியின் சின்னம் இரட்டை இலை, பிஜேபியின் சின்னம் தாமரை. அவன் நேரடியா போட்டி வர தாராபுரத்தில் பேசியிருக்கார் மோடி. 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன். நல்லதா போச்சு, அப்பதான் ஈஸியா தோற்கடிக்க முடியும். 234 மோடிகளையும் தோற்கடிப்போம். தமிழ்நாடு பாடம் போட்டோம். இது பெரியார் மண், இது அண்ணாவால் சிறுமைப்படுத்தப்பட்ட தமிழ் பூமி, இது கலைஞரால் கட்டி காப்பாற்றப்பட்ட தமிழ் தேசம். அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சமூக நீதியை பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக கைகோர்த்து களமாடுகிறோம். 100க்கு 100, 234க்கு 234 திமுக கூட்டணியை வெற்றி பெறும். தம்பி பிரபாகர ராஜா அவர்களும் விருதுநகர் தொகுதியிலே
வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் எஞ்சியுள்ள இந்த 4 நாட்களும் நீங்கள் மிக கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து காசு பணம் கொடுத்து ஓட்டை கலைக்க பார்ப்பார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. மக்களையே மொத்தமாக விலைக்கு வாங்குகிற முயற்சி, அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போட்டான், இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல்ல ஏமாந்தா ஒரு நாள் தான் ஏமாற்றம், ஏப்ரல் 6 ஏமாந்தா 5 வருஷம் நம்ம முட்டாள் ஆயிரும். ரெட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு போட்டிருக்கான். ரெட்டை இலைக்கு பிஜேபி அணிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. மிகவும் ஆபத்தான சக்திகள் தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டார்கள். மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் அதற்குரிய வலிமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் என்று 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஜனநாயக சக்திகளாக அண்ணன் அவர்களின் கரத்தை கோர்த்து களத்தில் நிற்கிறோம். அந்த வகையில அன்பு தம்பி பிரபாகர ராஜா அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள், உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சனாதனத்தை விரட்டியடிக்கும் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். அண்ணன் நேற்று தமிழர்